ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க யார் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து பிரியா. என்னோட வீட்டுக்கார் பேர் வந்து சங்கர். லாயரா இருக்காங்க. நான் வந்து எம்எஸ்சி பிஎட் வந்து முடிச்சிருக்கேன். யூஜி வந்து மதுரையில யாதவா காலேஜ்ல முடிச்சேன். பிஜி வந்து இளையான்குடி காலேஜ்ல வந்து சாகிர் ஹுசேன் காலேஜ்ல வந்து முடிச்சேன். பிஎட் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் பெரம்பலூர்ல வந்து கல்யாணம் பண்ண ஊர் வந்து பெரம்பலூர்ல தான் வந்து பிஎட் வந்து படிச்சேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படிச்சது. யூஜி மட்டும்தான் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பிஜி, பிஎட், பிஜிடிசி எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படிச்சது. பிஎட் வந்து பாத்தீங்கன்னா சாரதா ராமகிருஷ்ணா காலேஜ்ல வந்து படிச்சேன். வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து பரமக்குடி நான் பிறந்த ஊர். கல்யாணம் பண்ண ஊர் தான் வந்து பெரம்பலூர். என்னோட அம்மா அப்பா எல்லாமே வந்து பரமக்குடியில தான் இருக்காங்க. எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இன்னொன்னு நான் என் தங்கச்சி நாங்க 4 பேர் தான். இங்க வந்து ஹஸ்பண்ட் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ண வீட்ல வந்து என்னோடைய மாமனார் மாமியார் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அக்கா ஒருத்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. நல்லாவே வந்து பாத்துப்பாங்க. அக்கா அப்படின்னு ஏன் வந்து அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்றேன், நாத்தனார்னு சொல்ல அப்படின்னா, ஏன்னா வந்து நான் நாத்தனார்னு வந்து சொல்ல மாட்டேன். அது வந்து ரொம்ப பிரிச்சு ஒரு பிரிவினை வந்து உருவாக்குற மாதிரி நான் வந்து அது மாதிரி சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து சித்தின்னு தான் கூப்பிடுவேன். என் வீட்டுக்காரோட அக்கா வந்து எனக்கு சித்தி. எனக்கு வந்து அம்மா மாதிரி. என்னையும் வந்து அவங்க மகளா தான் வந்து நினைப்பாங்க. எங்க சித்தி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3 பசங்க, 2 தம்பி இருக்காங்க, ஒரு பாப்பா. 3 பேருமே ரொம்ப அன்பா இருப்பாங்க. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா இருப்பாங்க. எனக்குமே வந்து எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். என்னோட மாமனார் மாமியாரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு அம்மா அப்பா மாதிரிதான். என்னடா என் ஹஸ்பண்ட், அதாவது என்னோட மாமனார் வந்து பாத்தீங்கன்னா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி அவரு சொல்லப்போனா. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க பசங்க கிட்ட வந்து சொல்றாங்களா, அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ, என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்பாரு. அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருப்பாரு. அதே மாதிரி எங்க மாமியார் வந்து எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒரு நாள் வந்து என்னோட மாமியார் வந்து என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி நானும் அவங்கள வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா புகுந்த வீட்டுக்கு போறப்ப நாத்தனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை அது மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா அது வந்து மறந்துட்டு எப்பயும் போல நார்மலா வந்து ஆயிடுவோம். அதே மாதிரி சித்தி வந்து எனக்கு இது நாள் வரைக்கும் அம்மாங்கிற வார்த்தைக்கு இது நாள் வரைக்கும் பாதகமா ஒரு நாள் நடந்துட்டது கிடையாது. அந்த அளவுக்கு சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க மாமனார் மாமியார் அதே மாதிரி ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. என்னோட மாமியாருக்கு வந்து 3 தங்கச்சி இருக்காங்க. அவங்களுமே அவங்க வீட்டுல இருக்கிற அவங்களுடைய பிள்ளைங்களுமே சரி, அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இவங்கதான் வந்து என்னோட நாத்தனார், இவங்க வந்து வேற அப்படின்ற மாதிரி யாருமே வந்து நடந்துக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரிதான். அவங்களுமே வந்து எங்க பெரிய அண்ணி, எங்க சின்ன அண்ணி, அப்படி நடுன்னு இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா இருப்பாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து சீக்கிரமாவே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஒரு 19 வயசுல நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். லவ் மேரேஜ் தான் எங்க கல்யாணம். ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏன் அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதன் மூலமா வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ வந்து எங்க அப்பா வந்து இப்பதான் வந்து ஒரு எங்க அப்பா வந்து இப்பதான் ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ அதுல இருந்து மீள்றதுக்காகத்தான் அந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு நடுவுல எப்படி வந்து என்னைய வந்து அந்த இதுல இருந்து என்னைய ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு முடியாத பட்சத்துல அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு, இன்னொன்னு நான் ஒரு ஆன்லைன் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்து யூடியூப் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்ற பட்சத்துல தான் யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம், இந்த யூடியூப் மூலமா வந்து நமக்கு கத்துக்கிட்ட விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எல்லார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதுல தான் வந்து யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப பிடிச்சுதான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு படிச்சிருக்கேன், ஏமா வந்து வேலைக்கு போகாம இந்த வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள கேள்விகள் இருக்கும். நான் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சேன், நிறைய எக்ஸாம் எல்லாமே வந்து எழுதினேன். ஆனா எதுவுமே வந்து கை கூடல. அப்பாவும் வந்து எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நிறையவே வந்து ட்ரை பண்ணாங்க. எதுவும் வந்து எனக்கு எனக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா அது வீட்டுல வந்து ஃபேமிலி பாக்குறது, பிள்ளைங்களை பாத்துக்கிறது, இப்படியே வந்து டைம் எல்லாம் போயிடுச்சு. இடையில வந்து அப்பாவுடைய இழப்பு வந்து தாங்க முடியாம தான் அந்த யூடியூபுக்குள்ளே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஒரு 3-4 மாசம் வந்து இதை பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா 3-4 மாசம் வந்து இதை பத்தி எதுவுமே நான் கண்டுக்கல.
என்னால வந்து எடுத்து வந்து பண்ண முடியல. ஏன்னா இப்ப எங்க வீட்ல பசங்க இல்ல, ஆம்பளை பசங்க இல்லாதனால எல்லா பொறுப்புமே அப்பா விட்டுட்டு போன எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து பொறுப்பு நான் தான் அப்ப. அதனால அங்க போகணும், அந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா சடனா அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போனதுனால எந்த ஒரு விஷயமே வந்து எல்லாமே பெண்டிங் ஆயிடுச்சு. எல்லாமே அப்படி அப்படியே எல்லாம் நின்றுச்சு. இப்ப எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நான் தான் வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா வந்து பண்ண முடியல. அதனாலயே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 4, 5 மாசம் அப்படியே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயமா நானா வந்து சரி பண்ணிட்டு இருக்கேன். 24 மணி நேரம் அப்படிங்கிறது எனக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா ஒரு பக்கம் அங்க பரமக்குடி போறதும், பெரம்பலூர் வர்றதும் இப்படியே வந்து நிறைய வேலைகள் இருக்கும். அப்புறம் பசங்களை பாத்துக்கிறது, வீட்டுல பாத்துக்கிறது இப்படி வந்து எனி டைம் எனக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப பிஸியாவே இருந்துட்டு தான் இருப்பேன். இதுக்கு நடுவுல வந்து இந்த வீடியோ வந்து போடணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பயுமே வந்து பிஸியா தான் இருப்பேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. நிறைய வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை வந்து ரொம்ப நிறைய வந்து நான் சின்ன வயசுல வந்து ஸ்கூல் படிக்கும் போது இருந்து நல்லா படிப்பேன். எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து என்ன நான் வந்து அப்பா அப்பயே சொல்லுவேன் நான் கலெக்டர் ஆகணும், நான் ஐஏஎஸ் வந்து படிக்கணும்ப்பா, இப்ப ரொம்ப ஆசை. படிச்சு என்னால முடிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு வந்து நான் நல்லது பண்ணணும். ஏன்னா நான் வாங்குற சம்பளத்தை வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும். அப்படின்னா சொல்லிட்டு பெரிய எய்ம் எல்லாம் இருந்தது. எங்க வீட்ல வந்து ஓவர் ஸ்ட்ரிக்ட். அதனால அந்த ஓவர் ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்ட் எங்க அப்பா வந்து. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதன் மூலமா தான் சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் மூலமா நம்மளால முடிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு வந்து நல்லது சொல்லணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யூடியூப்ல வந்தேன். இந்த யூடியூப்குள்ளேயே வந்தேன். இதன் மூலமா எனக்கு ஒரு வருமானம் கிடைச்சிச்சுன்னா அதன் மூலமா கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மத்தவங்களுக்கு வந்து நிறைய வந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கனவாவே இருக்கு. கண்டிப்பா அந்த கனவுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆவேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா அந்த நம்பிக்கையில வந்து அந்த நம்பிக்கை நான் என்னைக்குமே விட்டுற மாட்டேன். அதுவும் இல்லாத எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு வந்து கண்டிப்பா வேணும். உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் ஆகும். அதாவது வாழ்க்கையை வந்து நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வந்து ஏத்த மாதிரி அதனாலதான் ஆயிடுச்சு, இதனால ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் மேல வந்து தூக்கி போட்டு போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம முட்டி மோதி பார்க்கணும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அப்படி வந்து நம்ம போனாதான் கடவுள் நமக்கு வந்து துணையா இருப்பாரு. சூழ்நிலைகளும் வந்து நமக்கு வந்து துணையா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையா இருப்பேன். அதே மாதிரி என்னோட எஃபோர்ட்டும் என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இதுல வந்து ரொம்ப இதாதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம எல்லாரும் வந்து யூடியூப்ல அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நீ ஏமா வந்து போற யூடியூப்ல வந்து போகாத, ஏதாவது நினைப்பாங்க போவாங்க அப்படின்னு வந்து நிறைய வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு நான் வந்து யாருங்கிறது தெரியும் இல்லையா? எல்லாருமே வந்து போறாங்க, எல்லாருமே வந்து தப்பான வழியில வந்து பண்ணல இல்லையா? நமக்கு தெரியும் நாம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வாழணும், எது வந்து சரி கரெக்டுங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரியும். அதன்படி என்னுடைய வழி வந்து சரியான வழியா இருக்கும் அப்படின்றது நம்புறேன். அந்த வழிக்கு ஏத்த மாதிரி எது சரி அப்படின்ற பாதையில தான் நானும் வந்து போயிட்டு இருக்கேன். இந்த பாதையில இருந்து நான் என்னைக்கும் வந்து விலக போறது இல்லை. ஏன்னா இதுதான் என்னுடைய கேரக்டர். அது வந்து வந்து மாறாது. அது வந்து எதனால வந்து மாற்றப்படாதது, மாறாத ஒரு விஷயம். அதனால வந்து என்னோட டிராவல் வந்து கரெக்டா வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஜேர்னில நீங்க எல்லாருமே என் கூட வந்து பலமா இருந்து எனக்கு எல்லா வழியில எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை வந்து என்னைக்குமே வந்து நிறையாத அன்பா எனக்கு எப்பயுமே கூட வந்து டிராவல் பண்ணா அதோட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நன்றி.